ஏய் சனே, வெளில போயிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அம்மா தான் அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. ஏதோ இங்க டேஸ்ட் பண்ணணுமாமே, அதான் ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாங்க, அதான் ஓடி வந்துட்டேன். சரி, இத இங்க வச்சுக்கிறேன். ஓகே தானே? அம்மா இங்க உள்ளதானே? இங்க என்ன நடக்குது அம்மா? ஏமா எவ்வளவு நேரமா கேக்குறேன், யார கூப்பிட்டுருக்க? வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, தேங்க்யூ. நான் கூப்பிட்டது நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கூப்பிட்டு வராம போயிடுவேன்னு பாக்குறதுக்கு அசத்தலா இருக்கு. எல்லாம் உங்க கை வந்தானா? ஆமா தம்பி. சரி, எல்லாம் ரெடியா இருக்கு. நீ உட்காந்து ஒன்னொன்னா சாப்பிட்டு பாரு. இங்க இருக்கிறதுல உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ நாளைக்கு நான் அதை செட்டுக்கு அனுப்பிடுறேன். ஆனா ஒரு விஷயம் கேட்கணும், இந்த பக்கம் இருக்கிறது வேற யாரோ பண்ணது தானே? இந்த பக்கம் இருக்கிற பிளேட்ஸ பார்த்தா நீங்க பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு தடவை உங்க பிளேட்ல நான் சாப்பிட்டிருக்கேன், அதான் கேட்டேன். பரவாயில்லையே தம்பி, இதெல்லாம் நீ ஞாபகத்துல வச்சிருக்கியா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்லம்மா, நாம பேசாம இவர்கிட்ட இதை விட்டுறலாமே. ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவரே முடிவு சொல்லட்டும். அது முடியாதே. உன் கையில இருக்கிற அந்த கட்சிஃபை கழட்டு. அதை வச்சு அவர் கண்ணை கட்டு. கழட்டுமா? இத பாருங்க சார், என் பொண்டாட்டி எப்பவுமே இப்படிதான். இத பாருமா, உன் கர்ச்சிப்பை வச்சு சாரோட கண்ணில் கட்டுமா, அப்பதான் நியாயமா இருக்கணும். உங்க அம்மா நம்புறா. அப்புறம் சார், நான் கிளம்பட்டுங்களா? நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாக்கணும். சரி சரி, போயிட்டு வாங்க. ஆனா என்ன சாருன்னு கூப்பிடாதீங்க, ஜான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. என்ன நடக்குதுங்க? ஆமா. சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். நாளைக்கு பாப்போம் ஜான் சார். சரி, அப்புறம் பாக்கலாம். உட்கார். அப்போ நான் கிளம்புறேன். சரியா? பார்த்து Okay, நல்லா போயிட்டு வாங்க, கவனிச்சு. பாய். கழட்டுன்னு சொன்னனே, அவர் கண்ணுல கட்டு. அப்புறம் சில ஃபைனல் டச் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. லைலா, எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவா. சரி, நீங்க அந்த பக்கம் திரும்புங்க. கண்ணை கட்ட சீக்கிரமா. எதுவுமே தெரியாத மாதிரி கண்ணை கட்டுற. இதே மாதிரி யாரோ ஒரு நாள் என் கண்ணை கட்டின ஞாபகம் இருக்கு. அம்மா, அக்கா, ஜானுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணுமா, வரீங்களா? ஒன்னும் அவசரம் இல்ல. பிளேட் இங்க வச்சிருக்கேன், நாப்கினும் வச்சிருக்கேன். நாப்கின் பாக்ஸ்ல இருக்கு. பாக்ஸ்ல வைக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, ஊட்டி விடு. நானா? நீதான். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஊட்டி விட்டேன்னா எனக்கு கை நடுங்கும். நீ ஊட்டி விடு சீக்கிரம். நீ வந்து பண்ண. என்ன முடியாது, நீயே பண்ணு. நான் இப்படி ஊட்டி விடுவேன்? ஊட்டி விடுன்னு சொன்னேன். என்னாச்சு, ஆரம்பிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஒவ்வொரு பிளேட்லயும் இருக்கிற ஐட்டத்தை உனக்கு ஊட்டி விடுவோம். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும், சரியா? அதான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. குடு குடு. பரவாயில்லையா, நல்லா இருக்கா? இது சாம்ஷர் தானே? எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. சரி, இப்போ அடுத்த ஐட்டத்தை கொடு. அதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, இல்லன்னா டேஸ்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும். டேஸ்ட் மிக்ஸ் ஆயிடும்ல? ஆமா, எதுக்கு தேவையில்லாத. கரெக்ட் தான், எதுக்கு தேவையில்லாம. ஆமா, நீயே கொடு. கொடு கொடு. என்ன சொல்றீங்க? சனேம், என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பிக்கு தண்ணி கொடு. ஜான் இப்ப கொடுக்க போறது தண்ணி. யா, கொடு. அப்பதான் மத்த டேஸ்ட் நல்லா தெரியும். தம்பி, இப்போ இத சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கு இப்ப இதான் வேலை கொடுத்திருக்கீங்க. கொடு. பாத்து அப்படிதான். நல்லா இருக்கு. பாராட்டுங்க. சூப்பர் டேஸ்ட். அடிச்சு தூக்குது போங்க, செம்ம. என்ன ஒரு டேஸ்ட். எனக்கு வர்ணிக்க வார்த்தையே வரல போங்க. எனக்கு முன்னாடியே தெரியும். தண்ணி குடிமா. எது பிடிச்சிருக்கு? முதல்ல கொடுத்தது. இதோட எல்லாம் முடிஞ்சது, சரியா? ஓகே, நான் இப்ப ரிசல்ட் சொல்றேன். 5க்கு 0 அம்மா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்பாடா, எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. உண்மை சொல்றேன், சமையல் அசத்தலா இருந்தது. இந்த போட்டியும் செமையா சூப்பரா இருந்தது. நாளைக்கு செட்ல இது எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்றோம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எதுக்கு சார்னு கூப்பிடுங்க? என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க, ஜான்னு. ரொம்ப நன்றி ஜான். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஜான். இன்னொரு தடவை ஜான். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் இங்க வந்ததுக்கு ஏதாவது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போட்டுமா? இதை எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ. அதுல முடியாது, இது என்னோடது.
எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ தம்பி. இது கொடுங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? பாத்து பத்திரமா போ தம்பி. சனி தம்பிய வழி அனுப்பிட்டு வா, எனக்கு கிளீன் பண்ற வேலை எல்லாம் இருக்கு. சரியா? நீ போ. உங்க மகாராஜாவை வழி அனுப்பணும். சரி பண்றேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆகுறா? சரி சரி வா, நம்ம கிளீன் பண்ற வேலையை பாப்போம். பீச்சுக்கு வரியா என்ன? ஆமா நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். கார் வேணா அங்கே இருக்கட்டுமே, நம்ம அப்படியே வாக் பண்ணியே போலாமா? நல்லது. இங்க பாரு, தரையில ஒரு பழமாச்சும் இருக்கா என்ன? ஏற்க கூட என் வேலைக்கு ஆப்பு வைக்க பாக்குது, ஆனா நான் விட மாட்டேனே. ஜே ஜே என்ன சொல்லு? எனக்கு இங்க எந்த பழமும் கிடைக்கல. அங்க ஏதாவது இருக்கா? இங்கேயும் அதே நிலைமை தான் வாழுது. நீங்க 2 பேரும் பண்றது ரொம்ப தப்பு. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இது திருட்டு தானோ? என்ன முசம் இதையே திருட்டுன்னு சொல்ற? மரத்துல இருந்த பறிக்கிறோம், கீழே இருக்கிறத பொறுக்கிறோம். அவங்களுக்கு சேவைதான் செய்யறோம். இந்த ஆயான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லமா. அதுவும் திருட்டுத்தனம் தான், இதுவும் திருட்டுத்தனம் தான். சீக்கிரம் என்ன கிடைக்குதோ அள்ளி வாரி போட்டு வாங்க. இது வேற ஒருத்தவங்களுடைய இடம். நீங்க கூப்பிட்ட உடனே வந்த மாதிரி என்ன சொல்லணும்? தயவு செஞ்சு இங்க கிளம்பிடலாம் வாங்க. இங்க பாரு தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த தம்பி, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. நீ நானும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல, புரியுதா? இப்ப என்ன உங்களுக்கு பழம் தானே வேணும்? நான் எடுத்து தரேன். இருங்க. என்னடா பண்ற? பழத்தை எடுக்கணும் சொல்றது கேளு. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு என்ன பிடிச்சு தள்ளி விட்ட? பழத்தை எடுக்கணும் தான் சொன்னீங்க, அதுதானே நான் பண்ணேன். அப்புறம் எதுக்கு தள்ளி விட்ட? அட போடா டுபுக்கு, மரத்துல இருந்து விழுந்த பழத்தை மட்டும் தான் எடுக்கணும். அது மட்டும் தான் நம்ம ரூல்ஸ். என்னடா கொஞ்சமாவது அறிவு இருக்கிற மாதிரி பேசுறான். இந்த பழம் எல்லாம் விழணும்னா 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம எங்கேயும் போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? எனக்கு சம்பளம் கொடுக்கறவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். விழாத பழத்து மேல நீ கைய வச்சு வச்சுக்கோ, உன் கைய வெட்டி போடுவேன். அதுக்கப்புறம் பழம் பறிக்க கூட கை இருக்காது. நாம மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கும் தெரியுதா? ஓ தெரியுமா? அப்ப சரி சரி சரி. இந்த இடத்துல வச்சுதான் ஃபீலிங்ஸ கொட்டுன. எப்படி மறப்ப? என்ன பார்க்கவே வேணாமான்னு கேட்டேன். ஆமா, உடனே ஆமான்ட்ட. ஆமா சொன்ன. ஏன்னா எனக்கு பார்க்க தேவையில்ல. நான் எப்பயுமே உங்களை பாத்துட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் எல்லாரும் எப்பவுமே உங்க பின்னாடி வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு உங்களை பார்க்க தேவையில்ல. ஏன் இதை உங்களால ஏத்துக்கவே முடியல? எல்லாரும் என்னையே பார்க்கணும், ஏன் பின்னாடியே வரணும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறியா? ஆமா, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா. எல்லாரும். ஆமா. அப்ப அவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? கொஞ்சம் சுத்தி பாரு. இங்க யாராவது இருக்காங்களா என்ன? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. இங்க என் பின்னாடி யாராவது நிக்கிறத நீ பாத்துட்டு இருக்கியா என்ன? சொல்லு சனேம், சொல்லு. சரி சரி, சில பேர் உங்க பின்னாடி வரலதான். ஆனா எனக்கு உங்களை பிடிக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரியே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான். ஆனாலும் ஒரு சந்தேகம். அம்மா, நீ எதுக்கு போலனை பத்தி பொறாமப்படுற? போலன் நானா? ஆமா. எனக்கு போலனை பார்த்து பொறாமையா? ஆமா, பொறாமதான். நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஜான். எனக்கு யார பார்த்து பொறாமை இல்ல. நிஜமாவா? நிஜமாதான். அப்பா உனக்கு பொறாம இல்லன்னு சொல்றேன். அவ்வளவு ஏன் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே ஒன்னா சேர்ந்துட்டீங்க. நாங்க ஒண்ணு சேரல சனேம். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றதுன்னு தெரியல. நானும் அவனும் திரும்ப சேர போறது இல்ல, புரியுதா? அந்த போலன் அவள மாதிரி பொண்ணு கிடைக்க யாரா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. உன்னெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல தெரியுமா? ஏன்னா நீ அப்படித்தான் இருக்க. சரி, நீ அந்த 11th கிட்டயும் இப்படிதான் நடந்துப்பியா? இல்ல அவனுக்குன்னு தனியா ஏதாவது பேக்கேஜ் எதுவும் போட்டு வச்சிருக்கியா? அவங்ககிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? நல்ல சொல்றது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னு. உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு சத்தியமா உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாதுமா. இப்ப எதுக்கு நீங்க 11th பத்தி பேசுறீங்க? ஆமா, நான் என்ன பண்றது? உன்னாலதான் அவனை பத்தி எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் ஒன்னா போனப்ப என்னாச்சு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. அவன் உன் ஆல்பர்ட்ரோஸ் கிடையாது சனேம். அவன் தான். நீ எப்படி முடிவு பண்ண? அவன் தான் ஆல்பர்ட்ரோஸ் நான் நம்புறேன். இப்ப எனக்கு அவன் கிட்ட பறந்து போகணும்னு தோணுது. நீ பறந்து போவா, நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். போ, இதோ நேரா அந்த வழியா போனா அவன் வீடே வந்துரும். அப்படியே பறந்து போயிடு, அவங்கிட்டே போய் சேரு. நானும் உங்களை தடுக்க போறது இல்ல. போலன் கிட்டே நீங்க போங்க.
எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் அப்ப போறேன். நீ இங்க இரு, நான் இங்க இருந்து இல்ல, கிளம்புறேன். நான் இல்ல, போறேன். இல்ல, நீ இங்க இரு, இல்ல, நான் நீங்க இங்க இருங்க, கிளம்புறேன். நான் போறேன். பாரு சரண், முதல்ல கொஞ்சம் நார்மலா இருக்க பழகிக்கோ. முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க பாரு. இப்போ உன்னோட இந்த பிஹேவியர் எல்லாம் நிப்பாட்டிட்டு பழைய மாதிரி மாற போறியோ எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. ஏன்னா நீ இந்த மாதிரி புலம்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, முடியல. நீ எப்ப நார்மலா ஆகுங்க அப்ப நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அதுவரை நீங்க நம்ம என்ன பார்க்கலாம். பேசணுமோ அதை மட்டும் நீங்க பேசிட்டீங்க. திரும்ப திரும்ப நீங்க இதே தான் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேல நான் பேசல. சரி சரி, பாத்து போ. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். என் செல்லா குட்டி இல்ல, நீ அடம் பிடிக்காம தயவு செஞ்சு நீ கீழே விழுவியா? அதை நான் எடுத்துட்டு போயிடுவேனா? அண்ணன் பாவம் இல்ல, ஆசைப்பட்டு கேக்குறேன். இஷ்டப்பட்டு நீ விழலனா அப்புறம் நான் கஷ்டத்துல தான் நிப்பேன். எதுக்கு உனக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி இவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்கோம்? உன்னை மத்தவங்க எல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே? பாரு, உன்னை தேடி நானு, இந்த அங்கிள், அப்புறம் அந்த அக்காவும் வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல பழமே கிடைக்காதுன்னு நினைச்சியா? உன் மேல இருக்கிற ஏதோ ஒரு அக்கறையில தான் இங்க வந்தோம். சரி, பாவம் பார்த்து கீழே விழுந்தா நீ நான் குறைஞ்சு போயிடுவியா? ஐயோ முசோ, உனக்கு என்ன வாடா, நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கியே. அந்த மரத்தை கொஞ்ச நேரமாவது தனியா விட. ஐயான், உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? இந்த மரத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. நானும் இந்த மரமும் ஒன்னா சேர்ந்துட்டோம். அதோட நான் இந்த மரமா இப்ப மாறிட்டேன். நீங்களே பாருங்க. எப்பா பழங்களா, எல்லாருமே பழுத்து போய் தானே கிடக்குறீங்க. கீழே விழுந்தா குறைஞ்சா போயிடுவீங்க. ஒழுங்கா கீழே விழுங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே எல்லாமே கொடுத்துருச்சு. எடுத்துக்கங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எடுத்து போடு. இவனுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பாரு. போடு 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 போடு. செம்ம. நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துட்டோம். இப்ப கிளம்பலாம். ஓகேவா? வாங்க. நிஜமாவே நீ கலக்கிட்ட முசோ. நாங்களாம் அந்த காலத்துல அப்படி. வாமா வா 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 வா, சீக்கிரம் வா. இங்க பாரு. இங்க வை. ஐயா பொண்டாட்டி, தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு சண்டை போடாம கொஞ்சம் இருமா. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஐசன் கூட சண்டை போட்டு நீங்க எப்பவாவது பாத்திருக்கீங்களா? கோவப்படுவேன், அவ்வளவுதான். அது டென்ஷனாலதான். மத்தபடி எப்பவாவது சண்டை போட்டிருக்கனா என்ன? உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி? நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு? சரிதாம்மா, உனக்கு தேவையில்லாம சண்டை போடுறதுதான் பிடிக்காது. இந்த ஸ்நாக்ஸ அவட்ட கொடுத்துட்டு நம்ம திரும்ப வந்துடலாம். சரியா? சரிங்க, சரி. அட, நீங்களா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இது நான் பண்ணது தானே? அது வந்து என்னன்னா, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஐசு, நான் உங்களுக்கு உன்னோட சாப்பாடு பிடிக்கலமா? நம்ம 2 பேரோட சாப்பாடையும் டேஸ்ட் பண்றதுக்கு வெளியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன். அவருக்கு உன்னோட சாப்பாடு பிடிக்கலையா? இனிமே சமைக்கிறேன் அது இதுன்னு வந்துடாதன்னு. இங்க பாருமா, நீங்க சும்மா இருங்க. நீ இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கல, அதெல்லாம் வீணா போக கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். அதனால உன்கிட்ட கொண்டு வந்தோம். இதையெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஐசு. கண்டிப்பா என்ன பண்ணணுமோ அதை நான் நிச்சயமா பண்ணுவேன். சரி, நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் பாக்கலாம். என் பொண்டாட்டி, உன்னை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அவகிட்ட நீ கோபமே படல, எவ்வளவு அமைதியா பேசின தெரியுமா? நீங்க என்ன பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல? எனக்கு உடனே பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம புது ஜோடியா இருந்தோம். அப்பெல்லாம் நம்ம சண்டையே போட்டதுல தெரியுமா? ஞாபகம் வருதா? இருக்கு. அதெல்லாம் எப்படி நான் மறப்ப சொல்லுங்க? அதே மாதிரியே இருக்கலாமா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஷூட்டிங் என்ன ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள என்ன போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல என்ன காண்ட் ஏத்துவாங்க. ஏற்கனவே வெயில் செம்மையா 40 டிகிரி காட்டுது. எப்படி நம்ம ஆர்கானிக் ஃபுட் கெட்டு போகாம இருக்கும்? எனக்கே இப்படி வேர்வை ஊத்துது. ஜேஜி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது, சத்தியமா சொல்றேன், இன்னைக்கே வேலையை விட்டு தூக்கிடுவேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் டென்ஷன் ஆகணும். நீங்க யாரும் ஆக கூடாது. நாம எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கோம்? அவங்க உங்க வேலையை கரெக்டா செய்யணும். இவளை யார் இங்க இன்னைக்கு வர சொன்னது? அவளுக்கு சொன்னா புரியாதா? அதான் சொல்றேன்ல, அவ ஒரு மனுஷியே கிடையாது. ஜிஜி, நீ என் கூட ஒரு நிமிஷம் வாயேன். சரி சரி. இத பத்தியும் கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறோம். நம்மளால முடியாது எதுவும் இல்ல. ஆமா, எதுவும் இல்ல. நம்மளால கண்டிப்பா முடியும். நம்மளால முடியும். என்னோட ஆளுங்க. ஐயா, நீ எங்க போயிட்டன்னு சொல்லு. நான் போய் என் ஆளை தேடிட்டு வரேன். சனம், சனம், நீயா? கத்தாத. நீங்க வாயா, வா வா. கத்தாதன்னு சொன்ன உன்கிட்ட. வாடல. எதுக்கு நீ இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? அட, இங்க வந்து கேளுமா. குட் மார்னிங் உஸ்மான். குட் மார்னிங். எங்க சைடுல எல்லாமே ரெடியா இருக்கு. உங்க 2 பேர் மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நாங்க 2 பேரும் பிசினஸ்மேன் ஆயிட்டோம். நானும் இவனும் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் போய் குலிச ஓகே பாக்குறேன். ஓகே ஓகே. நான் ஜாய பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கொஞ்ச நேரம் நீ பாவம் இந்த மனுஷன். கொஞ்சம் பேசிக்கிறேன். போறதுக்கு மனசு இல்ல. சனீர்,
குலேஷ், என்ன இது ஆளே மாறிட்ட? இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. ரொம்ப பயமா இருக்கு. நான் நல்லா பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? அது கண்டிப்பா நீ நல்லா பண்ணுவ. பயப்படாத. ட்ரெயில இருக்க ஜூஸ நீ அவகிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஹலோ சொல்லிட்டு கிளம்பிடு. இல்ல 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 இல்ல, இது ஒண்ணும் அவ்வளவு சிம்பிள் இல்ல. நான் என் கேரக்டருக்கு ஒரு கதையை வச்சிருக்கேன். இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆகுது, ஓகேவா? அதுக்கப்புறம் அவ ஹவாய்க்கு போறா. அங்க பல இடத்துல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட உண்மையான ஆசையை பைலட் ஆகிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. நீ நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரம் தான். ஆமாமா, நீ இந்த பயத்தை விட்டுறணும், இல்லன்னா பண்ண முடியாது. ஆமால, புரிஞ்சுதா? சரி சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் முதல்ல போய் அந்த ட்ரேயை கொடுக்கணும். அப்ப என் ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த ட்ரே மேல தான் இருக்கணும். இப்ப நான் ட்ரே வச்சு என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி உன்னோட ஆளு கேட்டரிங் ஒத்துக்கிட்டாரு போல இருக்கு. என்ன செம ஜாலியா இருக்கியா? பரவாயில்லையே, இந்த பயத்துலயும் அடுத்தவங்க கதையை பேச ஆர்வமா இருக்கியே. நல்ல வருவ. ஜான் ரொம்ப மாடர்னா இருக்காருன்னு சொன்னேன். ஆனா நீ அவரை விட ரொம்ப மாடர்னா இருக்க. நான் மாடர்ன் தான், ரொம்ப மாடர்ன். அம்மா, யார் அந்த மாடர்ன்? நீங்கதான். நான் இங்க எல்லாம் குழப்பமா இருக்கு. சரி, இப்போது அமைதியாயிட்டியா என்ன? நான் எப்பவும் அமைதியா தான் இருக்கேன். பிறந்த உடனே நான் அழுததில்ல. ஓ, நீ எப்பவுமே அப்படித்தானா? சரி, அதை விடு. ஜான், ஆ, நீங்க வரீங்களா? இதோ வரேன். அப்புறம் பார்க்கலாம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க? வெல்கம் மேம். சனேம், இந்த ஹைகான் எங்க போய் தொலைஞ்சா தெரியல. எங்க போனா தெரியுமா உனக்கு? சொல்ல. இதுக்கு இப்படி பதற? ஜேஜி முதல் தடவை ஒரு விளம்பர ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். சரி சரி. இங்க வேலை எப்படி நடக்கும்? நல்லதா நடக்கும். எனக்கு ஏதாவது சொல்லுப்பா. இங்க யாரெல்லாம் வருவாங்க? இங்க நம்ம என்ன வேலை பண்ணணும்? எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு என்ன தெரியணும்? எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லி தரேன். அதுவும் அவங்க 3 பேர் நிக்கிறாங்களே, அவங்க தான் கஸ்டமர்ஸ். இவங்க தான் நமக்கு எல்லாமே. இவங்கள தான் நம்ம பத்திரமா பாத்துக்கணும். அதாவது நீ அவங்கள பாத்துக்கணும். அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, அவங்க தான் நமக்கு கஸ்டமர்ஸ். அங்க பாத்தியா வளர்ந்தவளும் குளிச்சு அவங்கள எப்படி கவனிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே சுவையான ஆர்கானிக் ஃபுட்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷாட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசிட்டேன். நீ சும்மா இரு. நானும் இங்க பேசிட்டு தானே இருக்கேன். எப்பவும் இப்படி ஆகாது. இன்னைக்கு என்ன தெரியல, ஓவரா போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தல அந்த 3 டென்ட் தான் கிளையண்டோட டென்ட். ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவங்க அங்கதான் உட்காருவாங்க. அப்புறம் இது நம்ம டென்ட். நம்ம பாஸ் தான் டிஓபி. அவர் தான் எல்லாத்தையும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. நாள் முழுக்க இங்க தான் இருப்பாரு. நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம போய் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல நாம ஃப்ரீயா இருக்கணும். என்ன வேணா இருக்கட்டும், நான் அந்த டென்ட்டுக்குலாம் போக மாட்டேன். சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி, அதை விட அதுதான் டைரக்டரோட டென்ட். டைரக்டரும் அவரோட டீமும் இங்க தான் இருப்பாங்க. ஆக்ட்ரஸ் அங்க இருப்பாங்க. நீ தான் ஆக்ட்ரஸ கவனமா பாத்துக்கணும். அவங்க காஸ்டியூம், மேக்கப், ஹேர் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது கேட்டு நம்மள தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்காம அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் பின்னாடி சாப்பிடுற இடம் இருக்கு, அங்கதான் நான் இருப்பேன். எனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உன் பேரை சொல்லி கூப்பிடுவேன். அப்ப நீ என்ன பார்த்து மரியாதையா மிஸ்டர் ஜேஜே என்ன வேணும்னு கேட்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்கலையே, என்ன அடிக்கடி மிஸ்டர்னு கூப்பிடணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கெத்தா சரி சரி, நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். எனக்கு பிஸியா இருந்தா போதும். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். இதுக்காக உன்னை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ஹாய் கான், என் கண்ணுக்குட்டி வந்துருச்சு. உன் ஃப்ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னேன். அவளுக்கு ஹலோ சொல்லாமா? முதல்ல நீயே சொல்லு, நான் பக்கத்துல ஸ்டைலா நிக்கிறேன். ஜேஜி, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ அதை தப்பா எடுத்துக்காத. நீ அவளை காதலிக்கிற, ஓகே, ஆனா அதை அடிக்கடி காட்டணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு இப்படி பட்டன் போட்டு உடச்சிட்ட? நான் ஒரு ரகசியத்தை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தேன், ஆனா நீ என் ரகசியத்தை இப்படி போட்டு பட்டன் உடச்சிட்ட. புரியுது. இப்ப கூட நீ அவகிட்ட போய் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாரு. அவ ஒண்ணுமே புரியாத மாதிரி முழிச்சிட்டு நிப்பா. நான் இதை ரகசியமா வச்சுப்பேன், பயப்படாத. இது அக்ரிமெண்ட். இப்ப அவகிட்ட நான் ஹலோன்னு சொல்லவா இல்ல ஹாய்ன்னு சொல்லவா? எது சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல. அதுல அவ முன்னாடி போய் நெல்லு, பேச்சு தானா வரும். எப்படி வரும் பாரு. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உனக்கு என்ன செம்மையா இருக்க. சரி, எதுக்கு லேட்டா வந்த? என்ன லேட்டா? நான் கரெக்ட் டைம் தானே வந்திருக்கேன். அப்படியா? நீ என்ன சொல்ற? இப்ப பாத்தியா 6 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருப்பேன். ஏன்னா இந்த மொத்த கம்பெனியும் என்ன நம்பி தான் இங்க வந்திருக்கேன். அதனால உங்ககிட்ட என்னால சரியா பேச முடியாது. என்ன நீ தப்பா எடுத்துக்காத. என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து கேளு. ஏதாவது தேவைப்பட்டா உன்கிட்ட வந்து கேக்குறேன். சரிங்க, அண்ணன் எங்க இருக்கான்? அண்ணன் அங்கதான் இருக்கான். வா, உன்னை கூட்டு போறேன். பொறுமையா வா. உன்னோட அழகுக்கும் இந்த உருவத்துக்கும் என்ன காரணம் சொல்லவே இல்ல. சீக்கிரம் எல்லாரும் இந்த பக்கம் கொஞ்சம் வரீங்களா? ஹாய். வாங்க. நம்ம ஆக்ட்ரஸ் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, எல்லாரும் கொஞ்சம் வழி விடுறீங்களா? காஸ்டியூம் ஏதாவது மாத்தணும்னா மாத்திக்கோங்க. கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம். இங்க பாருமா, அப்புறம் இந்த லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த டெக்னீஷியனை கொஞ்சம் கூப்பிடு. கூப்பிடுறேன் சார். இட்ஸ் ஓகே, அது நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சார், சார், இங்க கொஞ்சம் மானிட்டர் செக் பண்ண வேண்டியது இருக்கு. உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. வாங்க. வந்துடுறேன். தேங்க் யூ so much.
வந்துட்டேன் ஜான். என்ன விஷயம் சொல்லுங்க. சனேம், அதோ அங்க ஒரு மஞ்சள் கலர் சேர் தெரியுது பாரு, அந்த சேர்ல கொஞ்சம் நேரம் உட்காருறியா ப்ளீஸ்? என்னால அங்க போக முடியாது ஜான். ஏன், என்னாச்சு? ஓ, ட்ரெஸ்ல ஏதாவது பிரச்சனை என்ன? இது நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு தான். போய் உட்கார் ப்ளீஸ். எனக்கு வேணும்ன்றதுனால நான் போய் உட்கார்றேன். ஆபரேட்டர், கொஞ்சம் மேல மேல மேல. தட்ஸ் ஓகே. டிஸ்ப்ளே போயிடுச்சு. ஒயர் லூஸா இருக்கான்னு யாராவது பாருங்க. ஓகே, ஸ்கிரீன் வந்துருச்சு. லைட்டை கொஞ்சம் கீழே இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகே, அதேதான். லெவல் 85ல வைங்க. கொஞ்சம் அதிகமாக்குங்க. தம்பி, கொஞ்சம் கேமரா விட்டு தள்ளி போங்க. லைட் செட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ப்ளீஸ். சனேம், நீ அப்படியே கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிக்கோங்க. அசையாம இரு சனேம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா. முன்னாடி முன்னாடி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இப்போ கொஞ்சம் அந்த பக்கமா பாரு. லெஃப்ட்லயா ரைட்லயா? ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடுல பாரு. ரைட் சைடுல பாரு. ரைட் சைடு திரும்பு. இப்போ கொஞ்சம் லேசா சாஞ்சிக்கோ. இந்த பொசிஷன் தான் நல்லா இருக்கு. அப்படியே உதட்ட கொஞ்சம் கடிச்சுக்கோ. கொஞ்சமா இப்படி 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 இப்படி. அது போதும் நார்மலா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் சிரி சனே. அப்படியே கொஞ்சம் மேல பாரு. இப்போ மறுபடியும் சிரி. அப்படிதான் சிரி. இது நல்லா இருக்கு. இது போதும்ல? ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம டைரக்டர் சாருக்கு ஒரு லெமன் டீ சீக்கிரம் கொண்டு வாங்க. மிஸ்டர் தாகிர், நம்ம டைரக்டருக்கு ஒரு லெமன் டீ சீக்கிரமா கொண்டு வாங்க. இப்ப அப்படியே முன்னாடி வாசனை. முன்னாடி சிரிச்சுக்கிட்டே அப்படியே முன்னாடி வா. இப்ப அந்த பக்கம் பாரு. சிரிச்சுக்கிட்டே பாரு. அப்படியே லைட் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். என்னது சூப்பரா? இதுவா? நல்லா தான் இருக்கு. ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் நீங்க. கண்டிப்பா ஜான், உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? சனேமா. அந்த பொண்ணு இங்க கொஞ்சம் அங்கே இருக்கட்டும். அவ அங்கே இருக்கட்டுமே. நம்ம ஆரம்பிக்கிற வரை அங்கே உட்கார்ந்து இருக்கட்டுமே. அவ அங்கே இருக்கட்டும், அதான் நல்லது. திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா சரி, அவ அங்கேயே இருக்கட்டும். ஆக்ட்ரஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்களான்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே, பாருங்க. சனேம், போயிடு. நீ எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு சொல்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் காஃபி கொண்டு வரல. இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க லைட் செட் பண்றாங்க, அதனால என்ன அசையாம இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு சில மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? ஷூட்டிங் வேற ஆரம்பிக்க போது இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன சொல்ற? மரியாதையா எந்திரின்ற. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அட வாமா. ஒயரை மிதிக்காத, ஜாக்கிரதையா வா. என்ன சொல்லிட்டு நீ மிதிக்கிற? கூலிங் கிளாஸ்ல கண்ணு தெரியல. எனக்கு ரொம்ப பயப்படாத. ஒண்ணு சொல்லிட்டு எனக்கு இப்ப கை நடுங்குது. ஓகே, சீக்கிரம் முடியும். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? விலேஸ் ஒண்ணுல பயப்படாத, தைரியமா பண்ணு. ஓகே, எல்லாரும் அங்க ரெடி தானே? 3 நல்லா பண்ணுவேனா? 2 1 ஆக்ஷன். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. கட் பண்ணுங்க. திரும்ப எடுக்கணும். அவ கை ரொம்ப நடுக்குது பாருங்க. சில நேரம் இப்படி ஆகும். பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அமைதியாரு, பயப்படாத. உன் ஃப்ரெண்டுக்கு காஃபி கொண்டு போற மாதிரி நினைச்சுக்கோ. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நேச்சுரலா பண்ணு. பயப்படாத, நீ ஒண்ணு பயப்படாத, கூலாரு. அவ எப்படி பயந்து போயிருக்கான்னு பாத்தியா? உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க? சும்மா இருந்தவள நீ தான் ஊசி பேத்தி விட்டு இருக்க. பரவாயில்ல டரன், நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. ஏன் வேலை பாக்குறவளை பத்தி எனக்கு தெரியாதா? 3 2 1 ஆக்ஷன். கட். நல்லா பண்ணிட்டேங்க. மனுஷருக்கு தெரியாம ஆயிடுச்சு. உன் தப்பு எதுவும் இல்ல. நிஜமா அவன் தான் சொதப்பிட்டான். அவனே கொட்டிக்கிட்டான்ல. ஆமா, கேமரா முன்னாடி சாதாரண ஆளுங்களை கொண்டு வந்தா இப்படிதான் நடக்கும். கரெக்ட்.
அவன் ஷர்ட்டை மாத்தி ஆகணும் டாரன். சனேம் அந்த ஆக்டரோட ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணனும். ஓகே டாரன். என்னால இல்ல. இரு வரேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சனேம் நான் ஆப்ஷனா இன்னொரு ஷர்ட் சொன்னேன்ல அதை எடுத்துட்டு வந்து கூட. ஓகே டாரன். ஓகே ஷார்ட்டை மறுபடியும் எடுக்க போறோம். பயப்படாம நல்லா பண்ணுங்க. ஜூஸை கொட்டிடாதீங்க. 3 2 1 ஆக்ஷன். கட் கட். இப்பவும் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அவன் ஜான். பாட்டிலேயே சொப்பிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு தோணுது. அவரு சந்தோஷமா குடிச்சா தானே நல்லா இருக்கும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பண்ண சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓ போய் அவங்ககிட்ட சொல்லு. Okay, திரும்ப okay, எடுக்கிறோம். நல்லா சிரிக்க சொல்லு. ஈன்னு சிரிக்க சொல்லு. ஜேஜே இருக்கேன். ஜூஸ் குடிக்கும் போது அவரை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே குடிக்க சொல்லு. சொல்லிடுறேன். அது என்னன்னா நீங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கும் போது கொஞ்சம் பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே குடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்றோம், அதுக்காக தான் இதெல்லாம் கேட்கறோம். என்னன்னா இவன் இப்படி கேட்கறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா பேமெண்ட் கொடுத்துருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நடிங்க. ஓகேவா? நான் சொல்றது ஞாபகம் இருக்குல்ல? குடிச்சதுக்கு அப்புறம் சிரிக்கணும். அப்புறம் அவர் அந்த லேபிள கை வச்சு மறைக்கிறாரு. இந்த ஷார்ட்டை வேற ஒரு ஆங்கிள் இருந்து எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு? விரல சரியா தான் வச்சிருக்காரு. அவரு விரல வச்சு லோகோ காட்டுறாரு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணுதா? எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆனா நீங்க அதை நல்லாவே கவனிச்சிருக்கீங்களே. நாங்க யாருமே அதை பார்க்கல. நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஆங்கிள் வச்சு அவரோட கை பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு நிமிஷம் டாரன். இங்க பாருங்க, நம்ம காட்ட போறது ஒரு ஆர்கானிக் பிராண்ட். ஓகே, சாதாரண பிராண்ட் எல்லாம் கிடையாது. சோ அதனால நம்ம ஆடியன்ஸோட கவனம் முழுக்க முழுக்க நம்ம பிராண்ட் மேல தான் இருக்கணும். அது கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி. ஆனா ஜான், நம்ம கிளையண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் நான் சொல்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கே நல்லா தெரியும் ஜான் அந்த வேலையை ரொம்ப சிறப்பா செய்யக்கூடியவர். கண்டிப்பா. ஆமா. மிஸ்டர் ஜான், நீங்க உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. Thank you so much. Okay guys, எந்த சேஞ்சஸும் இல்ல, அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, இதுக்கு தான் தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆடு தானே எடுக்கிறோம், அப்புறம் எதுக்கு லேபிள மறைக்கணும்? அதுதானே நான் கேக்குறேன். தெரியாத விஷயத்துல மூக்க நுழைக்காது. என்ன ரெடியா? எந்த மாற்றமும் இல்ல. அதே ஷாட்டை திரும்ப எடுக்க போறோம், அவ்வளவுதான். இத நம்ம ஒரே டேக்ல ரொம்ப கரெக்டா எடுக்கணும். நீங்க சிரிச்ச மாதிரி ஜூஸ குடிங்க. நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே 3 2 1 ஆக்ஷன். கட் 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 பண்ணுங்க. திரும்ப எடுக்கணும். நல்லாவே இல்ல. டைரக்டர் கொடுத்த லெமன்டி வேலை செய்யல. இன்னும் சம கான்ல தான் இருக்காரு. அவர் வேலையை கரெக்டா தான் பண்ணுவாரு. ஆனா திடீர்னு கோவம் வந்துரும். அதேதான். ஓகே ஓகே, எல்லாரும் ரெடி தானே? டேக் எடுக்க போறோம். சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா எடுத்துக்கோங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு தான். குலிஸ் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன தேவையில்லாத வெட்டி கதை பேசுவா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட். ஆனா அந்த ஆளுக்கு தான் நடிப்பே வரல. ஒன்னு எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ. எப்படி பண்ண பாத்தீங்கல்ல? செம்மையா பண்ணல. ஐயோ, தாறுமாறு பண்றாளே. என்னோட ஃப்ரெண்டு தான், என்னால நம்பவே முடியல. சரேம், சரேம், நீ இங்க வாயன். அது கிளையண்டோட மானிட்டர். நீ இங்க வந்து பாரு. வா வா, இந்த மானிட்டர்ல வந்து பாரு. வா, இங்க உட்காரு. இந்த சேர் எடுத்து போய் நீ போடு. எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் Sorry, பண்ணீங்க? நான் தெரியாம பண்ணிட்டேன். நல்லா பண்ணு குலிஸ். ஓகே, டேக் போலாம். 3 2 1 ஆக்ஷன். இந்த வச்சுக்கிய என்னாச்சு? அத கொடுறா. ஏன் இப்படி பாக்குறான்? கட் கட். ஜே ஜே, யோ, நீ என்னையா பண்ற? உன்னை யார் குடிக்க சொன்னது?
அது இத எப்படி சிரிச்சுக்கிட்டே குடிக்கணும்னு காட்டினேன் டைரக்டர். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் கேமராக்குள்ள வந்துட்டேன்னு எனக்கே தெரியாம போச்சு. சாரி டைரக்டர் சார். முதல்ல வெளியே வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அவன் என்ன பண்றான்னு அவன் ஜிஜி பண்ற நீ. பாவம் ஜிஜி. இத நினைச்சலாம் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நல்லா பண்ணு. ஓகே. ரெடி ஆக்ஷன். நான் வந்துட்டேன். வராத. இது யாரு? உஸ்மான் பண்ண மீட் பால சாப்பிட்டு பாரு. சாப்பிடாம கொல்லாம எவ்வளவு நேரம் வேலை பாப்பா. இந்த சூடா இருக்கு, சாப்பிடு. மாமா ஆசையை கொண்டு வந்திருக்கல, ஆகாட்டு கல்வெட்டு இருக்க கொண்டு வரவா? இது ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்ல சர்க்கஸ் ஸ்பாட்டா? கட். எவன்டா அது? ஏயா, நீ என்ன இங்க பிக்னிக்கா வந்திருக்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த புனல் முக்க எங்க அங்க போனா? மன்னிச்சுக்கங்க, நான் அந்த முத்துக்கு போயிடுறேன். அவன எனக்கு வர கோவத்துக்கு வெளிய வாயா. நீ போறனா பாரு. செக்யூரிட்டி எல்லாரும் மன்னிச்சிருங்க. பஃபே அங்கதான் இருக்கு, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. காசு கிடையாது, ஓசி ஷூட்டிங் எடுக்கிறதா எனக்கு தெரியும். டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அவன்? அவன் தான் காசு கிடையாது ஓசின்னு சொன்னான்ல. அவன் யாருன்னு தெரியாதா? இந்த செட்ல என்னதான் நடக்குது? அமைதி. இந்த குடி. தேங்க்யூ மிஸ்டர் எம்ரே. இந்த கிரீன் டீ ரொம்ப நல்லா இருக்கே. உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒன்னு சொல்லவா, சனம் இருந்திருந்தா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா புதுசா அவளுக்கு ட்ரை பண்றதே பிடிக்காது. எந்த மாற்றமும் இருக்க கூடாதுன்றதுக்காக பிளாக் டீ மட்டும் தான் குடிப்பான். எல்லாம் பழையபடியே இருக்குன்னு நினைக்கிறவளா? அவளை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா நிஜத்துல அவ அப்படி கிடையாது. அவளுக்கு 20 வயசா இல்ல 80 வயசான எனக்கே குழப்பமா இருக்கும். என்ன வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்ச மாதிரி நடந்துப்பா. அவளுக்கு குடும்பம், 2 ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா? வெளிய இருந்து பார்க்க நாங்க எனிமீஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கும் சனமுக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா சனம் வருவான்னு எனக்கு தெரியும். அவளுக்கும் எனக்கும் எதுலயும் ஒத்து போகாது, ஆனா என்னைக்குமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். என் அண்ணனுக்கும் எனக்கும் அப்படிதான். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டீங்களா? உண்மைதான். சின்ன வயசுல நாங்க 2 பேரும் ஒன்னா வளரல, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். இது எனக்கு தெரியாது. பரவாயில்ல, எங்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கவே இல்லையே. என் குடும்பம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. சரி, அதை விடு, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம மறுபடியும் போன வருஷத்தோட பட்ஜெட்டை பார்க்கணும். ஓகே, அது நீ வச்சிருக்கல? வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். என்ன இது? ஏன் ஒரு மாதிரி பாக்குறான்? இது வரைக்கும் 12வது ஜூஸ். எப்படி சிரிப்பான் அவன்? எங்க இவனை கண்டுபிடிச்சாங்க? அவன் எங்க போக சொல்லு. இல்ல எனக்கு வர கோவத்துக்கு அவனை அடிச்சே கொண்டுறேன். மேக்கப் கூப்பிடு. மேக்கப் எங்க இருக்கீங்க? ஆக்டர் கிட்ட போங்க, பவுடர் போடுங்க. 12 ஜூஸ் குடிச்சு வேர்க்குது பாருங்க, தொடச்சு விடுங்க. நீ செம்மையா வேலை பாக்குறியே. என்ன பேசுற? இந்த செட்டோட ஹீரோவே நான் தான். இப்ப நான் எப்படி வேலை பார்க்கணும் மட்டும் பாரு. ஏன்பா நீ ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? நான் இப்பதானே வந்து சொன்னேன், ஜூஸ குடிக்கும் போது பல்ல காட்டிக்கிட்டே குடியேன்னு. அடுத்த வாட்டி நான் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டு சொல்ல மாட்டேன்னா அப்புறம் கோவம் வந்தா நீ தாங்க மாட்டேன். நல்ல பையன் கேப்பான். திட்னியா? இப்பதானே கொளுத்தி போட்டிருக்கேன், இப்ப பாரு நம்ம பவர. நான் யாருன்னு தெரியாதுல உனக்கு? Hey, good morning. குட் மார்னிங். சனீமும் வந்திருக்காளா? அவளும் தானே நம்ம கம்பெனில ஒர்க் பண்றா, அப்புறம் எப்படி வராம இருப்பா? நான் உங்களுக்கு மட்டும்தான் அவ அசிஸ்டன்ட் நினைச்சேன், எங்க அவளை எதிர்பார்க்கல. உண்மைதான், நான் ரொம்பவே ஸ்மார்ட். எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துப்பா. நல்ல விஷயம் தான். என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இவங்க இதெல்லாம் பக்கத்துல போய் சொன்னா தான் சரி வரும். ஒரு ஷாட்டை எத்தனை தடவை தான் எடுக்கிறது? இங்க பாருப்பா, நீ என்ன பண்ற? சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஜூஸ குடிக்கிற. ஹாப்பியா இருக்கும். உன்னை கெஞ்சி கேக்குறியா? கொஞ்சம் நல்லா பண்ண. மறுபடியும் சொதப்புன உன் கண்ணை புடிங்கி நானே ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். என்ன புரியுதா? சரி, பண்ணிட்டு வரேன், நீங்க வாங்க. டைரக்டா டென்ஷன் ஆயிட்டாரு. ஆமா,
உட்காருங்க. ரெடி ரெடி. கேக் போக போறோம், எல்லாரும் ரெடியா? என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஓகே 3 2 1 ஆக்ஷன். காட் காட். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன இவன் வாந்தி எடுத்துட்டான்? ஆரியா இவனை அவனுக்கு இரு. ஒரு ஷாட் கூட ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறான். சிரிக்க கூட தெரியல நான் போய் அவனுக்கு. என்ன- இவனை எல்லாம் வச்சுட்டு அவனை முதல்ல வெளியில கூட்டு போங்க. இங்க இருந்தா நானே அவனை கொன்றுவேன். கூட்டு போங்க. டைரக்டர் சார் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா ப்ளீஸ். காய்ஸ் ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது பாஸ். நீங்க எல்லாருக்கும் அதுதான் வேணும். ஆனா 10 நிமிஷம் தான். சும்மா காமெடி பண்ண 1 hour எடுத்துக்கோங்க. அதான பாத்து. தேங்க் யூ ஜான் சார். ஒண்ணு இல்ல Okay. முதல்ல இவருக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. செட்ல இருந்து போட்டோ அனுப்பியிருக்காங்க. எங்க காட்டு. நீ ஷூட்டிங் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடமே ரொம்ப அழகா இருக்குல்ல. எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. மிஸ்டர் எம்ப்ரே எப்பவுமே நான் இங்க தான் வேலை செய்யறேன். செட்டுக்கு போனதே இல்ல தெரியுமா? உனக்கு அங்க போடுமா என்ன? போனா நல்லாதான் இருக்கும். ஓகே இப்ப போலாமா? என்ன நிஜமாவா? ஆமா ரெடியா போலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஆனா இன்னும் நம்ம வேலையை முடிக்கவே இல்லையே. உன் லேப்டாப் இருக்குல்ல எடுத்துக்கோ. சரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு வந்துருவா. போலாமா? எப்படிதான் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளோ. நான் தான் நல்லா தின்னு பெருத்துக்கிட்டே போறேன். அழகுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கா. அவ ஸ்டைல்ல செம்ம பெஸ்ட். வேலைக்கு போறா அதுலயும் பெஸ்ட். எதுக்கு இப்ப அவளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்க? அவ பெஸ்ட் 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 பெஸ்ட்னு இப்ப வேற ஏதாவது பேசலாம்ல? பரவாயில்ல நல்லா இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜானுக்கு இவளை விட பக்காவான பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நீ சொல்றதும் 100% உண்மைதான். 2 பேரும் செம ஜோடி. எனக்கே பொறாமையா இருக்கு. ஓ என்னாச்சு? தொண்டையில சிக்கிச்சா? என்னாச்சு சொல்லு. ஜஸ்ட் மிஸ். நான் பாக்கலனா என்ன ஆயிருக்கும்? நல்லதா போச்சு. ஒண்ணு ஆகல. சாப்பிடுங்க. நீங்க பாக்குறதுக்கு அந்த ஒற்றை குச்சி மாதிரி இருந்தீங்களா? அதான் நான் பயந்துட்டேன். என்ன பயம்? எப்படி இருக்கு உஸ்மான்? செம்மையா இருக்கு. உண்மையா சொல்றேன், எல்லாருக்கும் உன்னோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர்கிட்ட உன்னோட போன் நம்பரை கொடுத்திருக்கேன். அவங்க ஆர்டர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இந்த கேட்டரிங் பிசினஸ்ல நீ தான் கலக்குற தெரியுமா? இதுக்கு லைலாக்கு தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம உனக்கும் நன்றி சொல்லணும், ஹைகானுக்கும் சொல்லணும், அவனுக்கும் சொல்லணும். இதுக்கப்புறம் உனக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நீ சாப்பிட்டியா செல்லகுட்டி? சாப்பிட்டேன். உங்க சமையல் சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே உங்க அம்மா தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. சரி எனக்கு இது போதும். ஓகே ஓகே. கட்லெட் தான் செமையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சுங்க. உங்க சமையல் எல்லாம் சூப்பருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் உஸ்மான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. என்ன உஸ்மான் வழிஞ்சிட்டு இருக்க? தன்னடக்கமா என்ன? சரி அதை விட கட்லெட் காலி ஆயிடுச்சு. திரும்பவும் போடணும். பேச்ச நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஒழுங்கா இங்க வரியா? கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். உனக்கு வேணுமா? போதும். உஸ்மான் கூட நல்லா போயிட்டு இருக்கு போல. பிரேக்கப் ஆயிடுச்சு உங்களுக்குள்ள. இன்னும் நல்லா தான் பழகிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களையும் போலனையும் மாதிரி. உண்மை என்னன்னா நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண மாதிரியே தோணலையே. அப்படின்னா நீங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு உங்க 2 பேரையும் நினைச்சு சந்தோஷமா இருக்கு.
நாங்க திரும்ப சேர்ந்துட்டோம் ஏதோ வச்சு சொல்லிட்டு இருக்கேன். குலிஸ் தான் சொன்னா போலண்ட் ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ராத்திரி ஹட்குள்ள நீங்க 2 பேரும் மட்டும்தான் தனியா இருந்தீங்கன்னு. அப்ப அதுக்கு தான் அன்னைக்கு ராத்திரி நீ கிளம்பி போனியா? அவதான் உன்னை போக சொன்னால என்ன? இல்ல இல்ல நானே தான் போனேன். 11th கூட தான் போனியா? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அன்னைக்கு அவன் கூட தான் போனியா என்ன? இல்ல அன்னைக்கு அவன் கார்ல கூட நான் ஏறவே இல்ல. நான் டாக்ஸில போனேன். அப்புறம் போலண்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஹட்டுக்கு வந்தேன். நீங்க 2 பேரும் தனியா இருக்கணும்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நாங்க ஹட்ல தங்கவே இல்லை. நீ போனதுக்கு அப்புறம் நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். நாங்க பிரிஞ்சிட்டோம். இனி ஒண்ணு சேர மாட்டோம். நிச்சயம் சேர மாட்டோம். இப்பதான் நிம்மதியா இருக்கா. உங்களுக்கு இப்ப நிம்மதியா இருக்கும்ல? ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம டிக்கெட் வாங்கணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், அவளை பார்த்துட்டு திரும்பி வரணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் 11th பத்தி சொன்னனே, நான் அவனோட கார்ல ஏறல. அவன் ஆல்பர்ட்ரஸ் இல்ல சொன்னே. இல்ல இல்ல, ஆனா நான் தான் அன்னைக்கே சொன்னல, என்னோட உணர்வுகள் அதுக்கு நிஜமா சக்தி இருக்கு. ஓ, எனக்கு தெரியாதா என்ன? உன் உணர்வால தானே இதெல்லாமே ஆச்சு. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஜான்.